வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. 7ஆம் பாவம். எல்லாரும் 7ஆம் பாவம் அப்படிங்கிறத திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக பார்ப்போங்க. அடுத்தது கூட்டு தொழில் அப்படிங்கிற விஷயத்துக்காக பார்ப்போம். 7ஆம் பாவத்துக்கு இன்னும் ஒரு காரகத்துவம் இருக்குங்க. 2வது குழந்தை. இப்போ நிறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 2வது கரு உருவான உடனே எனக்கு வேலை கிடைச்சது, 2வது கரு உருவான உடனே ப்ரமோஷன் கிடைச்சது, 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணேன், இது வரைக்கும் நலிவடைஞ்சு போயிட்டு இருந்த தொழில் என்னோட 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு 2வது குழந்தை ராசியான குழந்தை அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க. அப்போ 7ஆம் பாவத்துடைய தொடர்புகள், 7ஆம் அதிபதி சுப ஆதிபத்தியங்கள்ல இருக்கிறது, இது எல்லாம் தான் 2வது குழந்தையோட தன்மைகள் எப்படி இருக்குங்கிறத தீர்மானிக்குதுங்க. இப்போ ஒருத்தருக்கு 7ஆம் பாவத்துல சூரியனோ குருவோ சுக்கிரனோ இருக்கும்போது 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கிறத நம்ம பார்க்குறோங்க. நிறைய ஜாதகங்களை நான் பார்த்துருக்கேங்க. 7ஆம் பாவத்துல சூரியன் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பிறப்பு குடுப்பினையிலையுமே 10ஆம் பாவத்துக்கோ 10ஆம் அதிபதிக்கோ சனிக்கோ சூரியனுடைய தொடர்புகள் இருந்து 7ஆம் பாவத்துக்கு சூரியனோட தொடர்பு வரும்போது, இல்லை 7ஆம் அதிபதியோட சூரியன் தொடர்பு வரும்போது 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதையோ தொழில் ரீதியா இவங்க ஒரு நல்ல இடத்துக்கு போறதையோ நம்ம பாக்குறோங்க. இதுவே 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகளோ இல்ல தொழில சர்க்கல்களோ வர்றதுக்கு 7ஆம் பாவத்துக்கு சுபகோள்களோட தொடர்பு இல்லாததும் 7ஆம் அதிபதி பாவக்கோள்களோட சேர்ந்து இருக்கிறதும் தான், பாவ ஆதிபத்தியத்துல இருக்கிறதும் தான் காரணங்க. இப்போ இதுக்கு உதாரணமா என்கிட்ட ஒரு 2-3 ஜாதகங்கள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் போடுறது இவங்க ஒரு பெண்மணிங்க. இவங்களுக்கு இப்ப 48 வயசு ஆகுது. இவங்களோடது தனுசு லக்னம்ங்க. இவங்களுக்கு பூராடம் 4ல லக்ன புள்ளி ஆரம்பிக்குதுங்க. 7ஆம் பாவமும் 26 டிகிரி 27 மினிட்ல ஆரம்பிக்குது. இவங்களோட 7ஆம் அதிபதி இவங்களுக்கு 10ஆம் பாவ புள்ளி துலாம்ல 4 டிகிரி 35 மினிட்ல ஆரம்பிக்குதுங்க. இவங்களோட 7ஆம் அதிபதி புதன் 10ஆம் பாவத்துல இருக்காருங்க. புதன் 15 டிகிரியில இருக்காருங்க. புதனோட சூரியன் 17 டிகிரியில இருக்காரு. ரொம்ப நெருங்கின இணைவுல புதனும் சூரியனும் இருக்காங்க. இவங்க படிச்சிருந்தாங்க, வேலை கிடைக்கல, திருமணமாயி கொஞ்ச நாள் அந்த ஐடியாவை விட்டுட்டாங்க. 2வது குழந்தை கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் ஐடியா வருது, திருப்பியும் அப்ளை பண்றாங்க, எக்ஸாம் எழுதுறாங்க. 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு வேலை கிடைக்குதுங்க. அந்த வேலையோட நிறுத்திடாம 10ஆம் பாவம் அப்படிங்கிறது சொந்த தொழில சொல்லுங்க. வேலையோட நிறுத்திடாம இவங்க ஓனா ஒரு ஸ்கூல் கட்டுறாங்க. அந்த ஸ்கூல் இன்னைக்கு வரைக்கும் நல்ல முறையில ரன் ஆயிட்டு இருக்கு. இவங்க இன்னைக்கு வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. வேலையில எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றத்தை 7ஆம் அதிபதி இவங்களுக்கு கொடுத்துட்டாருங்க. அடுத்து இன்னொரு ஜாதகங்க. இவங்க ஒரு 61 வயசு மதிக்கத்தக்க ஒரு அம்மா. இவங்களுக்கு 7ஆம் பாவத்துக்கு சனியோட பார்வை என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்குதுன்னு பார்ப்போங்க. இவங்க மேச லக்னங்க. 29 டிகிரியில லக்ன புள்ளி ஆரம்பிக்குது. இவங்களோட 8ஆம் பாவம் இங்க 27 டிகிரியில இருக்குதுங்க. இவங்களோட லக்னாதிபதிங்கிற செவ்வாய் 8ஆம் பாவத்துல போய் உட்கார்றாரு, கேதுவோட சேர்ந்து உட்கார்ந்துறாரு. 9ஆம் பாவம் இங்க 23 டிகிரியில தான் ஆரம்பிக்குதுங்க. இப்போ லக்னாதிபதி 8ஆம் பாவத்துக்கு போகும்போது 8ஆம் பாவம்ங்கிறது வலிகளும் வேதனைகளும். இவங்க கட்டாயம் ஒரு நாள் வலிகளோடையும் வேதனைகளோடையும் வாழ போறாங்கிறது ஜாதகம் காமிக்குது. அது எப்போ அப்படிங்கிறது தசா புத்திகள் காமிக்குது, வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் காமிக்குதுங்க. இவங்களுக்கு சனி இவங்களோட 10ஆம் பாவத்துல 25 டிகிரியில இருக்காரு. இந்த சனியோட பார்வை இவங்களோட 7ஆம் பாவத்துக்கு விழுகுதுங்க. இவங்க 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த அம்மாவுக்கு உடல் ரீதியான நிறைய பிரச்சனைகள் வருது. இன்னைக்கு வரைக்கும் மருந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. கியூர் ஆகலைங்க, கியூரபிள் இல்லை, மெடிசன்ல தான்
வாழ்க்கையை ஓட்டி ஆகணுங்க. இதுக்கு இவங்களுடைய குழந்தையோட ஜாதகத்துல ஏதாவது இதே மாதிரி நெகட்டிவ் காம்பினேஷன்ஸ் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்ப்போங்க. இவங்க மகன் வந்து மிதுன லக்னம்ங்க. இவருக்கு 7ஆம் பாவத்துல சனி வக்ரமா இருக்காரு. இந்த சனி வந்து இவரோட 4ஆம் பாவத்தையும் பார்க்கிறாரு, இவரோட லக்னாதிபதியையும் பார்க்கிறாரு. அம்மாவோட 7ஆம் பாவத்துக்கு உண்டான பாதிப்பு இந்த பையனோட லக்னாதிபதிக்கும் இங்க இருக்குதுங்க. இவருக்கு இன்னைக்கு வரைக்கும் திருமணம் ஆகலைங்க. இந்த தம்பிக்கு 37 வயசு ஆகுது. குவாலிட்டி இருக்கு, அசட் இருக்கு, நல்ல பையன், கேரக்டர் நல்லா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இன்னும் திருமணம் ஆகல. இவருக்கு திருமணம் ஆகாததுக்கு நம்ம இவருடைய ஜாதகத்துல காரணமே தேட வேண்டியதில்லை. அம்மாவோட ஜாதகத்துல 7ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதே பாதிப்பு இங்க லக்னாதிபதிக்கு இருக்கு. அப்போ இவருடைய வாழ்க்கையில நிறைய தடங்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னொரு ஆணோட ஜாதகம் இருக்குங்க. இவரு கும்பலக்னம். ஒரு டிகிரியில இவரோட லக்னம் புள்ளி ஸ்டார்ட் ஆகுதுங்க. இங்க சனி 25 டிகிரியில இருக்காரு. இவரோட 7ஆம் அதிபதி சூரியன் வந்து தனுசுல 25 டிகிரி 22 மினிட்ல இருக்கிறாரு. ஓ, இந்த சனியோட பார்வை ரொம்ப க்ளோஸா இவரோட 7ஆம் அதிபதிக்கு விழுகுது. இவருக்கு 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இவருடைய மனைவிக்கு ரொமட்டாய்டு வந்துருதுங்க. இன்னைக்கு வரைக்கும் கியூர் பண்ண முடியல, ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்காங்க. ஆனா இவரோட குழந்தைக்கு இந்த சனியோட பார்வை எங்கேயும் விழுகல. 2வது குழந்தைக்கு அந்த குழந்தை நல்லபடியா தான் இருக்கு, படிச்சுட்டு இருக்குங்க. அப்போ இவங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் கோச்சாரம் இருக்கும்போது அந்த 2வது குழந்தை பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு அந்த பாதிப்புகள் வரலைங்க. இப்போ ஒருத்தருக்கு 7ஆம் பாவம் பாதிச்சிருக்கு, 7ஆம் அதிபதி பாதகமா இருக்கு அப்படிங்கிற இடத்துல இவங்க 2வது குழந்தைக்குன்னு பிளான் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் ஜாதக ரீதியா நல்ல தசாபுத்திகளும் நல்ல கோச்சாரங்களும் இருக்கக்கூடிய காலகட்டங்களை எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு 2வது குழந்தைகளும் பாதிக்கிறது இல்லை. 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கைகளும் பாதிக்கிறது இல்லைங்க. தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.